இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆதாமின் பாவத்தின் மூலம் நாம் அனைவரும் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சோதிக்கப்படுகிறோம், விடுகிறோம், பாவம் செய்கிறோம். ஆனால் இயேசுவின் சிலுவை மரணம் மற்றும் வெற்றியின் மூலம் நாம் மறுபடியும் பிறக்கலாம். மரணத்திற்கு பதிலாக ஜீவனுள்ள ஒரு புதிய குடும்பத்தில் தத்தெடுக்கப்படுகிறோம். இது மிகவும் பிரபலமான வலைத்தளங்களில் ஒன்றை நீங்கள் அறிவீர்கள். $1 பில்லியன் வணிகமாகவும் அது மாறிவிட்டது. அதுதான் ancestry.com. இது உலகின் மிகப்பெரிய இணையதள குடும்ப வரலாறு பதிவு மையம். இதில் 3 மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள். இதை போன்ற பல வலைதளங்கள் உள்ளது. அதில் தங்கள் வம்ச வரலாறை அறிந்து கொள்ளலாம். இது ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் நான் சற்று வயதாகிவிட்டதால் இக்காரியத்தில் அதிக ஆர்வம் காட்டினேன். ஒரு வருடத்திற்கு முன்பு கேரன் எனக்கு ancestry.com பரிசோதனையை ஒழுங்குபடுத்தினார். நான் ஆர்வத்தோடு இருந்தேன். என் அப்பா எப்பொழுதும் சொல்லுவார், நாம் ஒரு பகுதி அமெரிக்க இந்தியர்கள் என்று. நான் இதை எப்பொழுதும் எல்லோரிடமும் சொல்லி வந்தேன். என் மாமா நவஜோக்குகளுடன் வாழ்ந்தார். நான் ரிசர்வேஷன் பகுதியில் வாழ்ந்து வந்தேன். அவர்களிடம் சொல்லுவேன், என்னுடைய பாட்டி ஒருவர் செரோக்கி என்று. என் அப்பா சொன்னதை நான் உறுதி செய்ய முயற்சித்தேன். நான் எவ்வளவு சதவிகிதம் இந்தியனாக இருந்தேன். சோதனை முடிவுகளை தெரிந்து கொள்ள அந்த குழாயிலே நெற்றியை துப்பி 6 வாரங்கள் காத்திருந்தேன். முடிவில் நான் இந்தியனே அல்ல என்று தெரிய வந்தது. என் தந்தை சகோதரர்கள் என் வாழ்நாள் முழுவதும் என்னிடம் அப்படித்தான் சொன்னார்கள். நானாக அதை உருவாக்கவில்லை. கேரனிடம் கேட்கலாம், என் மாமாக்களிடம் பேசினேன். ஆமாம் செரோக்கி. இதே போன்று பலரும் சொல்கிறார்கள் இல்லையா? அரசியல்வாதிகளும் சொல்கிறார்கள். நல்ல வேளை நான் பொது வாழ்க்கையில் இல்லை. ஆகவே அந்த சோதனை முடிவுகள் 0 வந்தது. மாறாக எனக்கு இருக்கும் இந்திய ரத்தம் இந்திய நாட்டைச் சேர்ந்தது. நான் ஐரோப்பா, இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு மனிதன். அதில் நான் பெரும்பாலும் யூதர், ஐரோப்பிய யூதர் என்று சொன்னது. சரி, இன்று நமது செய்தி பழங்கள், விதைகள் மற்றும் குடும்ப மரம் பற்றியது. நான் குடும்ப மரத்தை அசைத்தேன். அப்போது பல கொட்டைகள் விழுந்தன என்று யாரோ ஒருவர் சொன்னார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பின்னணி உள்ளது, ஒரு சிறு குழப்பங்களும் உள்ளது, அதை எதிர்கொள்ளும் சவால்களும் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், மிகவும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். குழந்தை தனது தாயிடம் மனிதர்கள் எப்படி பிறக்கிறார்கள் என்றான். தாய் ஒரு கிறிஸ்தவளாக இருந்ததால் அவள் சொன்னாள், ஆதாம் ஏவாளை மணந்தார். அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தன, குழந்தைகள் வளர்ந்தன, அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. இறுதியில் நாம் வந்தோம். சிறுவன் தந்தையிடம் கேட்டான். அவர் ஒரு விசுவாசியாக இல்லை. அவர் கூறினார், பல வருடங்களுக்கு முன்பு நம் முன்னோர்கள் குரங்குகளாக காட்டிற்குள் வசித்தார்கள். படிப்படியாக அவர்கள் மாற்றமடைந்த மனிதர்கள் ஆனார்கள் என்றார். அந்த சிறுவன் அம்மாவிடம் திரும்பிச் சென்றான். அம்மா, நீ என்னிடம் பொய் சொன்னாய். நாம் குரங்கிலிருந்து வந்ததாக அப்பா சொல்கிறார் என்றான். அவள், இல்லை, நான் பொய் சொல்லவில்லை. அவர் குடும்பத்தை பற்றி சொல்கிறார் என்றார். இப்போது நான் முதலில் பைபிளை படிக்கத் தொடங்கிய போது சில சமயங்களில் நான் மரபு வழிகளை குறித்து அறிந்து கொள்வதில் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு எப்படி என்று தெரியாது, ஆனால் வம்சாவழியை வாசிக்கும் போது அந்த பெயர்களை எல்லாம் முணுமுணுத்து வாசித்து விடுவேன். அதில் சிலவற்றை உச்சரிப்பதும் கூட கடினம். நான் இதை புரிந்து கொள்வது அவசியமா? நீங்கள் மரபு வழிகளை காணலாம். ஆதியாகமம் 5ஆம் அத்தியாயத்தில் அது இருக்கிறது. நாளாகமம் புத்தகத்திலும் நாளாகமத்திலும் வம்ச வரலாறு இருக்கிறது. நாளாகமம் புத்தகம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் எழுதப்பட்டது என்றும் அது மதிப்பு மிக்கது என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் 1 நாளாகமம் அத்தியாயம் 1 பார்த்தால் அது ஆதாமிலிருந்து தாவீது ராஜா வரை வம்சாவளியை குறிப்பிடுகின்றது. இது ஒரு அரச பரம்பரை, சொல்லப்போனால் இது ஒரு ராஜ பரம்பரை, ராஜாவின் வம்சாவளி. 1 நாளாகமம் 6ஆம் அத்தியாயத்திற்கு சென்றால் ஒரு வித்தியாசமான மரபு வழியை வெளிப்படுத்துகிறது. அது லேவியிலிருந்து செல்கிறது. அது ஆசாரியர்களின் பரம்பரை. ராஜாக்கள் ஆசாரியர்களை வேறு பிரிப்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் என்பது சுவாரஸ்யமானது. அவை தனி மரபு வழிகளாக இருந்தன. புது வாழ்வு அட்டவணை இருந்தது, மதம் சார்ந்த அட்டவணை இருந்தது. தேவன் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நாம் 2 கொம்புகள் கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி. ஏனென்றால் நாம் திருச்சபையும் அரசாங்கத்தையும் வேறு பிரித்து பார்க்கிறோம். அதற்காக திருச்சபை அரசாங்கத்திற்கு கட்டுப்படவில்லை என்றும் அரசாங்கம் திருச்சபையின் குரலை கேட்கவில்லை என்றும் அர்த்தமாகாது. நாம் 2 காரியங்களையும் தனித்துவம் கொண்ட விஷயங்களாக பார்க்கிறோம்.
ஆனால் நீங்கள் ராஜாக்களின் மரபு வழிகளை பற்றி வாசிக்கும் போது சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை காணலாம். சிலர் நல்லவர்கள், சிலர் சராசரியானவர்கள், சிலர் பயங்கரமானவர்கள். ஆசாரியர்கள் மத்தியிலும் நாதாப், அபியூ மற்றும் பினஹாஸ் போன்றவர்களும் இருந்தார்கள். வேதாகமம் மிகவும் உண்மையுள்ள ஒரு பதிவை நமக்கு கொடுக்கிறது. அந்த குடும்ப மரங்களில் கூட சில பழங்களும் பழுக்காத கொட்டைகளும் இருந்தன. நீங்கள் இயேசுவின் குடும்ப மரத்தை பார்த்தால் அவருக்கு ஒரு சுவாரஸ்யமான குடும்ப மரம் இருப்பதை நீங்கள் கண்டறியலாம். உங்களில் சிலர் புதிய ஏற்பாட்டை திறந்தவுடன் உடனே நீங்கள் சலிப்படைவீர்கள். இயேசுவின் மரபு வழி புத்தகம் தாவீதின் குமாரன். ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவை பெற்றான். இப்போது நான் அதற்குள் வெகு தூரம் செல்லவில்லை. ஆபிரகாம் தனது மனைவியின் ஒத்துழைப்போடு தனது மனைவியின் பணிப்பெண்ணுடன் உறவு வைத்திருந்தார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக் தன் இரு மகன்கள் மத்தியிலும் பாரபட்சம் காட்டினார். அவர் ஆடு போல் ஆடை அணிந்த யாக்கோபை பெற்றார். யாக்கோபு ஆடு போல் ஆடை அணிந்து தந்தையை ஏமாற்ற தாயோடு சேர்ந்து பிறப்புரிமையை திருட சதி செய்பவராக வேலை செய்தார். பின்னர் அவர் யூதாவை பெற்றார். அவர் தனது மருமகளுடன் உறவு கொண்டார். அதன் விளைவாக அவருக்கு இரட்டையர்கள் பிறந்தார்கள். அவர் தனது மகன்களை அவளுக்கு கணவராக கொடுக்க விரும்பவில்லை. இப்போது நான் இயேசுவின் குடும்ப மரத்தில் வெகு தூரம் செல்லவில்லை. ஆனால் நான் கவனிக்கிற விஷயம் என்னவென்றால், அவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள்தான் இயேசுவின் புனித மூதாதையர்கள். இப்போது அவர்கள் தெய்வீக மக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு அவர்கள் தேவனுக்கு தங்களையே அர்ப்பணித்து தேவனை நேசித்தாலும் சாதாரண மனிதர்களாக தோன்றுகிறார்கள். அப்படியே நான் வாசித்துக் கொண்டே போனால் ரஹாபை பற்றி நாம் வாசிப்போம். ரஹாப் அவள் ஒரு குடிசை வியாபாரம் செய்தவள் என்று சொல்லலாம். இப்போது தாவீதை பற்றி பார்த்தால் தாவீது பொய் சொல்வதையும் ஏமாற்றி கொலை செய்வதை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவரும் இயேசுவின் ஒரு மூதாதையர். எனவே தேவனின் குடும்பம் அபூரண மக்களால் நிறைந்திருக்கின்றார்கள். இரட்சிப்பின் மூலம் தேவன் அவர்களை பரிபூரணமாக்கினார் என்று நாம் கற்றுக்கொள்வோம். இது மத்தேயு புத்தகத்தில் மாத்திரமல்ல. நாம் இயேசுவின் வம்சாவளியை பார்க்கும்போது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று நடப்பதை நாம் காணலாம். மத்தேயுவில் அந்த வம்சாவளியை நீங்கள் காணலாம். மத்தேயு எழுதிய வம்சாவளி என்பது யூதர்களுக்காக எழுதப்பட்ட இயேசுவின் வம்சவழியாகும். அது தந்தை வழி வரலாற்றை வெளிப்படுத்தி தந்தையாகிய யோசேப்பு வரை விவரிக்கிறது. மருத்துவராகிய லூக்கா கூறினார், சரி, உடல் ரீதியாக இயேசு பரிசுத்த ஆவியால் கருத்தரிக்கப்பட்டார், எனவே இயேசுவின் தாய் வழி வம்சத்தை பார்க்க வேண்டும் என்றார். லூக்கா எழுதிய வம்சாவளி புற ஜாதியினருக்காக எழுதப்பட்டது. அது தாயின் வழியாக செல்கிறது. அதை மனித தோற்றம் வரை எடுத்துச் செல்கிறார். அவர் ஆபிரகாம் வரை மாத்திரம் போகவில்லை. நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசா ஓபேதின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன். இன்று அப்படியே பின்னோக்கி சென்று ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்கிறார். தாவீது வரை இருவரும் ஒரே வம்சாவளியை பின்பற்றுகிறார்கள். பின்னர் லூக்கா தாவீதில் துவங்கி மரியாள் வரை வம்சாவளியை விளக்குகிறார். அவர் யோசேப்பின் மாமனார், அதாவது மரியாளின் தகப்பன் வம்சாவளியை விளக்குகின்றார். மத்தேயு தாவீது துவங்கி யோசேப்பின் வம்சாவளியை விளக்குகிறார். ஏனென்றால் அவைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. இரண்டு வெவ்வேறு மரபு வழிகள் ஏன் உள்ளன என்று மக்கள் வியந்துள்ளனர். ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் வெவ்வேறு வம்சாவளிகள் இருப்பதை நான் உங்களுக்கு காட்டியது போல இதற்கு ஒரு காரணம் இருந்தது. லூக்கா புற ஜாதியினருக்கு எழுதுகிறார், மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறார். தந்தை வழியாக செல்கிறார், மற்றவர் தாயின் வழியாக செல்கிறது. இதில் பங்கு பெற்ற எல்லா கதாபாத்திரங்களை பற்றியும் எழுதப்படவில்லை என்றாலும் நாம் அவர்களை குறித்து வாசிக்கும் போது இந்த நபர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான கதைகள் இருப்பதை காண்கின்றோம். மனிதர்கள் தான் அவர்கள் என்பதை நினைவூட்டுகின்றன. நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்று பைபிள் தெளிவாக கூறுகிறது. நாம் அனைவரும் குடும்பம், மனிதர்களாக இருப்பதால் குடும்பம். சிலர் நாம் குரங்குகளிடமிருந்து வந்தவர்கள் என்று நினைத்தாலும் அப்படி நடக்கவில்லை என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. நாம் ஆதாம் ஏவாளுடன் தொடர்புடையவர்கள். அந்த பதிவுகளை இழந்ததாக நினைத்தால் மறுபடியும் நாம் அனைவரும் நோவாவிலிருந்து தொடர்கிறோம். அப்போஸ்தலர் 17:26. நம் அனைவருக்கும் பொதுவான DNA உள்ளது. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கின்றார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் அனைவரும் இயேசுவின் மரபணுவை பெறுகிறோம். ஆனால் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள். அதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு கார் விபத்து ஏற்பட்டால், உங்களுக்கு இரத்த மாற்றம் தேவைப்பட்டால்,
மருத்துவமனையில் உள்ளவர்கள் உங்களது இரத்த வகையை பார்க்க போகிறார்கள். அவர்கள் உங்களை பார்த்து, ஆஹா, இவர் தென் அமெரிக்கர் அல்லது வெள்ளையர் அல்லது சீனர் என்று சொல்ல மாட்டார்கள். அது ஒரு பொருட்டே அல்ல. அவர்கள் அறிய விரும்புவது உங்கள் இரத்த வகைதானோ. இயேசுவின் இரத்த வகை என்னவென்று எனக்கு தெரியும். பி பாசிட்டிவ். நேர்மறையாக இரு என்று அர்த்தம். எனவே உங்களுக்கு ஓ பாசிட்டிவா அல்லது எது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். ஏனென்றால் இப்போது அவர்கள் பல்லி ரத்தம் கொடுத்தால் அது உங்களை கொன்றுவிடும். நாம் தொடர்புடையவர்கள் என்பதால் அது மனித இரத்தமாக இருக்க வேண்டும். அது ஒரே இரத்த வகையாக இருக்க வேண்டும். ரோமர் 5:12. பிரச்சனை என்னவென்றால், நம் முன்னோர்களில் ஒருவர் நிமித்தம் நாம் ஒரு நோயை பெற்றோம். ஒரே மனுஷனாலே, ரோமர் 5:12, பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன். சில இனங்களுக்கு குறிப்பிட்ட சில நோய்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அறிவாள் அனுரத்த சோகை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆப்பிரிக்க அமெரிக்கர்களிடையே இது பெரிதும் தென்படுகிறது. சில லத்தீன் அமெரிக்கர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் யூதர்களிடையே பரவியுள்ளது. யூதர்கள் முக்கியமாக பல நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இதை போன்ற உலகெங்கிலும் நாம் பார்த்தால் தனியாக அவர்களுக்குள்ளே வாழும் குழுவினர் மத்தியில் பிரத்யேகமான நோய்கள் இருப்பதை நாம் காண முடிகின்றது. போதுமான அளவு மற்ற மரபணுக்கள் கலக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு மரபணு குறைபாடுகள் உள்ளது. நாய் இனங்கள் தங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்து கொண்டால் சில வருடங்களில் சில நோய்கள் வெளிப்படுகின்றது. ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய மரபணு ஒப்பனை அவைகளுக்கு மறுபடியும் கிடைக்கவில்லை. எனவே நாமும் ஆதாமுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் நமக்கும் கூட இதில் சில பல சிக்கல்கள் உள்ளது. கேளுங்கள், ஆதாமும் ஏவாளும் முதலில் தேவசாயலில் படைக்கப்பட்டனர். ஆனால் பாவம் செய்ததால் ஒரு மரபணு மாற்றம் அவர்களுக்குள் ஏற்பட்டது. ஆதாம் முதலில் அன்பினால் நடத்தப்பட்டார். ஆனால் பாவம் செய்த பிறகு அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டு தன் சுயத்தால் நடத்தப்பட்டார். பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான். நம்மில் எத்தனை பேர் பாவம் செய்கிறோம்? அனைவருக்கும் இந்த நோய் உள்ளது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்ததால் பாவம் உலகில் நுழைந்தது. அனைவரும் பாவம் செய்துள்ளனர். ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் மரணம் ஆட்கொண்டது. அவர் பழைய ஏற்பாடு காலத்தை பற்றியும் ஏற்பாட்டு காலத்தில் மோசே பற்றியும் அதற்கு முன்பாக நடந்தவைகளை பற்றியும் பவுல் பேசுகிறார். எனவே இந்த மரபணு பிரச்சனையை நாம் அனைவரும் சந்தித்து வருகிறோம். பாவத்தினால் உண்டான மரபணு. மேலும் இது நம் வீட்டில் உள்ள நம்முடைய உறவுகளையும் பாதிக்கிறது. பைபிளில் உள்ள மிகப்பெரிய சர்ச்சைகளை குறித்து நீங்கள் அறிவீர்கள். இதை குடும்ப சண்டைகள் ஏற்படும் மோதல்கள் என்று அழைக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. அதோடு கூட முக்கியமாக இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை பைபிளில் பார்ப்பீர்கள். காயின் ஆபேலை கொன்றார். தாவீதின் மகன் அவரை கொல்ல முயன்றான். ராஜா அவனை கொல்ல முயன்றான். இயேசுவின் சகோதரர்களுக்கு இயேசு யார் என்று புரியவில்லை. யாக்கோபின் வாழ்வில் ஒரு போட்டி நிலவுவதை நீங்கள் காணலாம். ஏசா யாக்கோபை கொலை செய்வதாக மிரட்டினார். பைபிளில் உள்ள குடும்பங்களில் கூட இது நடக்கிறது. 60 ஆண்டு திருமண விழாவை கொண்டாடும் கணவன் மனைவியை பற்றி உள்ளூர் செய்தித்தாளில் எழுதப்பட்டிருந்தது. அது பாராட்டத்தக்கது. உங்கள் மகிழ்ச்சியான திருமணத்திற்கு நீங்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள். கணவன் கூறினார், சரி, நாங்கள் திருமணம் செய்து கொண்டபோது நான் அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுப்பேன் என்றும் அவள் சிறிய முடிவுகளையும் எடுப்பாள் என்றும் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். திருமணமான 60 வருடங்களில் நாங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கவே இல்லை. இப்படித்தான் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். நாம் கவனித்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், நமக்கு குடும்ப முகபாவனை ஒப்புமை உள்ளது. நான் பயணிக்கும் போது குடும்பங்களை பார்ப்பேன். பிள்ளைகள் பெற்றோரில் யாரை போல் இருக்கிறார்கள் என்று என்னுடைய பொழுதுபோக்கிற்காக சற்று கவனித்து பார்ப்பேன். நம் பெற்றோரை போன்ற விஷயங்களை செய்ய நாம் முனைகின்றோமா? நமது நடத்தையில் ஒற்றுமைகள் இருக்கிறது. ஒரு ஆப்பிள் அந்த மரத்திலிருந்து வெகு தொலைவில் சென்று விழாது என்று பொதுவாக எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இரண்டாம் உலகப் போரின் போது நடந்ததாக கேள்விப்பட்டது என் நினைவில் இருக்கிறது. அவர்கள் குழந்தைகளை நகரத்திற்கு வெளியே அழைத்துச் சென்றார்கள். ஏனென்றால் வெடிகுண்டு லண்டனை ஜெர்மன் வெடிகுண்டுகளால் தாக்கியது. பல குழந்தைகள் நகரத்திற்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டு அன்புள்ள வீடுகளில் வைத்து அவர்களை பாதுகாக்க முயன்றனர். ஏனென்றால்
பல பெரியவர்கள் நகரத்தில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஜெர்மனியர்களின் தினசரி குண்டுவெடிப்பால் பலர் இறந்து கொண்டிருந்தனர். மேலும் பல குழந்தைகள் பல வருடங்களாக பெற்றோரிடமிருந்து பிரிந்து இருந்தனர். அதில் சில பெற்றோர்கள் இறந்துவிட்டதால் மீண்டும் பெற்றோருடன் ஒன்று சேரவில்லை. அனாதை இல்லங்கள் இருந்தன. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பிள்ளைகள் இருந்தார்கள். போர் முடிந்த பிறகு அவர்கள் பெற்றோர்கள் பிழைத்திருக்கிறார்களா என்று கண்டுபிடிக்க முயன்றனர். அவர்களது தாய் இறந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள். தந்தை உயிருடன் இருப்பதாக ஒருவர் மூலம் கேள்விப்பட்டார்கள். எனவே தனது தந்தையை தேட மகன் லண்டனுக்கு சென்றார். தந்தை மருத்துவமனையில் இருப்பதைக் கண்டார். அவரது உடல்நிலை தேறி வந்தது. தந்தையிடம் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் நலமாக இருப்பதாக கூறினார். அவர் மீண்டும் வருவதாக கூறிவிட்டு அவர் வீடு திரும்பினார். இந்த குழந்தைகளில் சிலர் சிறியவர்களாக இருந்தனர். அவர்கள் 5 வருடங்களாக தங்கள் தந்தையை பார்க்கவில்லை. அவர் எப்படி இருக்கிறார் என்றார்கள். அதற்கு மூத்த சகோதரன் புன்னகைத்து, அவர் என்னைப் போலவே இருக்கிறார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் என்றார். தேவன் இயேசுவை உலகிற்கு அனுப்பிய போது கிறிஸ்து வந்ததற்கான காரணம் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பிப்பதாகும். ஆமென். எனவே அவர் கூறினார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். பிதாவின் தோற்றம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கிறிஸ்து நம்மில் ஒருவரானார். வேதாகமத்தில் பிலிப்பியர் 2:7 கூறுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். தேவன் எல்லா மகிமையுடனும் அவருடைய மகிமையான பிரகாசத்துடனும் வல்லமையுடனும் இயேசு வழியாக வந்திருந்தால் நாம் அதை தாங்கிக் கொண்டிருக்க மாட்டோம். அவர் ஒரு மனிதனைப் போல வந்தார். அவர் மனிதர்களிடையே நடக்கும்போது அவர் வித்தியாசமானவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வேதம் கூறுகிறது, நாம் அவரை விரும்புவதற்கு வெளிப்புற வடிவம் அல்லது அழகு இல்லை. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். கலாத்தியர் 3 கிறிஸ்து நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படி வந்தார் என்று அது நமக்கு சொல்கிறது. பைபிள் கூறுகிறது, நீங்கள் அனைவரும் இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தால் தேவபுத்திரர் ஆவீர்கள். நாம் இந்த புதிய குடும்பத்திற்குள் தத்தெடுக்கப்படுகிறோம். ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே ஆதாம் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. ஏனென்றால் அனைவரும் பாவம் செய்தோம். ஒரே நீதியினாலே இயேசு வந்து சிலுவையில் மரித்ததினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆதாமின் பாவம் மரணத்தை விளைவித்தது. இயேசுவின் தியாக மரணம் நமக்கு ஜீவனை அளிக்கிறது. சொன்னது புரிந்ததா? ஆதாமின் பாவம் மரணம், இயேசுவின் தியாக மரணம் நமக்கு ஜீவனை அளித்தது. இங்கே இடைநிறுத்தி ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ஆதாமின் வீழ்ச்சியால் இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதாக உங்களில் எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? அது உங்கள் வாழ்வில் உண்மையா? நீங்கள் பாவத்துடன் போராடுகிறீர்களா? பல கைகள் மேலே உயர்கிறது. நீங்கள் தலையசைப்பதை காண்கிறேன். இது உண்மைதானா? ஆதாமுக்கு நடந்த விஷயத்தால் இன்றும் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஆமாம். இதை குறித்து பவுல் பேசுகையில் நமக்குள் இருக்கும் இந்த சுபாவத்துடன் நாம் போராடுகிறோம். இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் நம்மை இந்த கொடிய நோயிலிருந்து உண்மையில் விடுவிக்கின்றது. இது விசுவாசத்தால் உண்டாகும் நீதியை குறித்த செய்தி. இதைத்தான் பவுல் சொல்கிறார். குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, இது விசுவாசத்தால் உண்டாகும் நீதியை குறித்த செய்தி. ஆதாமின் பாவத்தின் மூலம் நாம் அனைவரும் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். சோதிக்கப்படுகிறோம், விடுகிறோம், பாவம் செய்கிறோம். பாவம் எல்லா விதமான துயரங்களையும் கொண்டு வருகிறது. ஆனால் இயேசுவின் தியாக மரணம் மற்றும் வெற்றியின் மூலம் நாம் மறுபடியும் பிறந்து மரணத்திற்கு பதிலாக ஜீவனை கொண்ட ஒரு புதிய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டோம். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்ததா? புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆதாமின் மூலம் மரண தண்டனை நமக்கு வந்தது. இந்த வாழ்வின் மூலம், இயேசுவின் மூலம் புதிய வாழ்க்கை நமக்கு வருகிறது. அது ஒரு நல்ல செய்தி. இதுதான் நற்செய்தியின் கதை என்பது உங்களுக்கு தெரியும். ரோமர் 8:14 கூறுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட காட்சி கொடுக்கிறார். நீங்கள் இப்படி யோசிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் இல்லையா என்றால் இல்லை. இயேசு சில மத தலைவர்களிடம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்றார். எல்லோரும் தேவ பிள்ளைகள் அல்ல. நாம் அனைவரும் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் தான். அவர் அனைவரையும் நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் குடும்பத்தில் மறுபடியும் பிறக்காவிட்டால் நீங்கள் தத்தெடுக்கப்படவில்லை என்று அர்த்தம். அது கூறுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நம் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சுதந்திரவாளி என்றால் யார்? சுதந்திரவாளி என்பவர் சுதந்திரிப்பவர்.
ஒரு நாள் ஒரு புதிய பள்ளியில் பதிவு செய்து கொண்டிருந்த 2 சிறுவர்களை பற்றி படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு ஏறக்குறைய 7 வயது. ஆசிரியை அவர்களின் பெயர்களை எழுதி வைத்தார். அவர்கள் சகோதரர்கள். அந்த ஆசிரியை அவர்களின் பிறந்த நாளை கேட்டால் ஒருவர் ஏப்ரல் 7 என்றார், மற்றவர் 21 என்றார். வெவ்வேறு நாட்களில் பிறந்த இரட்டையர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு சில மணி நேரங்களுக்குள் நடக்கும். நீங்கள் இரட்டையர்களாக இருக்க முடியாது, இரட்டையர்கள் போல இல்லை. இது எப்படி சாத்தியம் என்று அவர் கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தத்தெடுக்கப்பட்டோம். ஆசிரியர் யோசிக்காமல் எந்த ஒன்று என்ற ஆர்வத்தில் கேட்டார். அதற்கு அவர்கள் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். அப்பா எங்கள் இருவரையும் நேசிப்பதாக கூறுகிறார். எனவே நாம் தேவ குடும்பத்தில் தத்தெடுக்கப்படும் போது தேவன் தன் மகனை நேசிக்கும் அதே அன்போடு நம்மையும் நேசிக்கிறார். அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்கக்கூடாது. ஞான ஸ்நானத்தின் போது இயேசுவிடம் தேவன் சொன்னார், இது என் நேசகுமாரன். அதையேதான் பிதா நம்மிடமும் கூறுகிறார். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு என்கிறார். அப்போஸ்தலர்களின் மொழி எப்படிப்பட்டது? அது ஒரு குடும்பத்தை குறிக்கும் மொழி. மத்தேயு 12:46 முதல் 50 வரை. கிறிஸ்து மக்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது தாயும் அவருடைய சகோதரர்களும் அவருடன் பேசுவதற்கு வெளியே நின்றார்கள். மேலும் அவர்கள், பார், உனக்கு தெரியும், நாம் எல்லோரும் குடும்பத்தினர், எங்களுக்கு முன்னுரிமை உண்டு, இங்கு வா என்றார்கள். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா இல்லையா? நீங்கள் அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்படும் போது நாம் வேறு ஒரு அரசியல் அமைப்பிற்கு கீழ் வருகின்றோம். அவருடைய வார்த்தையை பின்பற்ற விரும்புகிறோம். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? தத்தெடுத்து அவருடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் ஏதேனும் நன்மைகள் உள்ளதா? நாம் அனைவரும் நினைப்பதை தான் பேதுருவும் கேட்டார். பேதுரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு பதிலளித்தார். இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இல்லை என்றார். சில நேரங்களில் ஒரு நபர் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடிவு செய்யும் போது குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகின்றார். அந்நாட்களில் பெரிய எதிர்ப்பு கிளம்பிய பின்பு யூதராக இருந்து ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தங்கள் சொத்துக்களை இழக்க நேரிடும். வேதாகமத்தில் மரபு வழிகளில் பார்க்கும்போது அந்த குடும்பங்களில் சொத்துக்கள் இருப்பதையும் நாம் காண்கிறோம். உங்கள் பரம்பரை சொத்தை எடுத்து வேறு கோத்திரத்திற்கு விற்க உங்களுக்கு உரிமை இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் கதையை நீங்கள் வாசியுங்கள். அரசர் ஆகாப் நாபோத்திடம், உங்கள் சொத்தை வாங்க விரும்புகிறேன் என்றார். இது குடும்ப சொத்து, வாங்க முடியாது என்றார். குடும்ப சொத்தை இழக்கக்கூடாது. வம்சாவளி என்பது ஒரு சொத்து பத்திரம் போன்றது. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கும் பாரம்பரியம் உங்களுக்கு நிறத்தையும் கொடுக்கும், இல்லையா? சொல்லுங்கள். இம்மையில் நீங்கள் நூறத்தனையான பலனை பெறுவீர்கள். துன்பப்படும் இவ்வேளையில் வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் நிலங்களை பெறுவீர்கள். அதோடு கூட மறுமையில் நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவீர்கள் என்றார். மேலும் தேவன் இறுதியில் தன் குடும்பத்தை இணைப்பேன் என்று உறுதியளிக்கிறார். உங்களில் சிலர் அன்புக்குரியவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். நம்மில் சிலர் குழந்தைகளை வைத்திருக்கிறோம். அவர்கள் முட்டாள்தனமாக செயல்படும் வரை நாம் அனைவரும் நம் பிள்ளைகளை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறோம். நம் எல்லோருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்து வருகின்றோம். வேதம் சொல்கிறது, நான் வடக்கை நோக்கி ஏசாயா 43:6 கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். தேவன் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்கிறார். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்குள் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களால் நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 12 தேவன் ஆபிரகாமிடம் அதை சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிப்பவரை நான் சபிப்பேன். உங்கள் பிள்ளைகள் மூலம் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். புதிய ஏற்பாட்டிற்கு செல்லுங்கள், அது ஆதியாகமம். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் உள்ள காவிற்கு செல்லுங்கள், அதுதான் கலாத்தியர். அது கூறுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. நீங்கள் குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டீர்கள். ஒரு வாரிசுக்கு என்ன கிடைக்கும்? சுதந்திரம் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் வாரிசுதாரர்கள். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களும் வாக்குறுதிகளும் உங்களுக்கு சொந்தம். மனிதனின் கைகளால் உருவாக்கப்படாத ஒரு நகரத்தை தேவன் அவருக்கு வாக்களித்தார். வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தில் ஒரு இடத்தை உறுதியளித்தார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாகியிருந்தாலும் பஞ்சை போலாகும். பில்லி கிரஹாம், பில்லி சண்டே இப்படி சொல்வார், எனக்கு தெரியாது எப்படி ஒரு கருப்பு மாடு பச்சை புல்லை சாப்பிட்டு மஞ்சள் நிற வெண்ணையையும் வெள்ளை நிற பாலையும் தருகிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் நம்புகிறேன் என்பார்.
மேலும் இயேசு நம் பாவத்திற்கு ஒரு நிவாரணத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவிடம் வந்து அவருடைய தியாக மரணத்தை நாம் விசுவாசிக்கும் போது நாம் மறுபடியும் பிறக்கலாம் என்று வேதாகமம் கூறுகிறது. நீங்கள் தத்தெடுக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரலோகத்தில் உள்ள குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறீர்கள். இந்த பூமியிலும் நமக்கு குடும்பங்கள் இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அறிந்தது போல என்னுடைய குடும்ப மரத்திலும் நல்ல பழங்களும் கொட்டைகளும் இருக்கிறார்கள். ஆமன். நாங்கள் ஒரு குடும்பம். சீடர்கள் சில சமயங்களில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று விவாதித்தார்கள். தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்தபோது தேவன் அவர்கள் மீது ஆவியை ஊற்றி இந்த உலகை மாற்றினார். உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். உங்கள் வீட்டின் வசதியில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.